ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சித்திச்சரன் கிளாசிக் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம ஒரு ஈஸியான ரெசிபி தான் செய்ய போகிறோம். அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 பொருளை வச்சு ஒரு சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லில் ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உடனுக்குடன் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நம்ம இந்த சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 சின்ன வெங்காயம், மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம், 2 காஞ்ச மிளகா, ஒரு பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த 3 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்துக்கலாம். இதை நல்லா எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட அரைக்கும் போது ஒரு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். பேச்சுலர் ரெசிபின்னு கூட சொல்லலாம். நம்ம இப்போ தனியாக ஒரு பசங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீங்கள் தனியாக ஹாஸ்டல்லையோ இல்லை ஒர்க் பண்ணுறவங்க கிட்டாச்சும் ரூம் எடுத்து தங்கியிருக்கவங்கன்னா இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு சாப்பிடும்போது டக்குன்னு நீங்கள் செஞ்சிடலாம். அதே மாதிரி இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிடும்போது தோசைக்கெல்லாம் 2 தோசை சாப்பிட்றவங்க கூட 4 தோசை சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாமே போட்டு நம்ம அரைச்சி இதை நம்ம கொதிக்க விட்டு எடுத்து வைப்போம். இது குறைஞ்சது நீங்கள் 2 நாள் வரைக்கும் கைப்படாமல் ஈரப்படாமல் இருந்துச்சுன்னா 2 நாள் வரைக்கும் வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடாக இருந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் எல்லாத்தையுமே இது கூட ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது கொதிப்படும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே பபிள்ஸ் நல்லா தெறிக்க ஆரம்பிச்சிடும். பபிள்ஸ் மாதிரி அதனால நீங்கள் உடனே மூடி போட்டு கொதிக்க விட்டுருங்க. சிம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் இதோட பச்சை வாசனை போய் அந்த எண்ணெயெல்லாம் மிதந்து வர அளவுக்கு செய்யும்போது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி நல்லா அடிக்கடி கிளறி விட்டிங்கன்னா தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க. கிளறும் போது கொஞ்சம் பார்த்து கிளறுங்க. அது கொதிக்கும் போது கையில் படுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வற்றின பிறகு நல்ல ஒரு கிரேவி கண்டிஷன் வந்த பிறகு நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு தோசையோ இல்லை சப்பாத்தியோ ஊற்றி சர்வ் பண்ணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட நீங்கள் வேறு ரெசிபி ஏதாச்சும் புதுசாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணலாம். சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks for watching. Bye bye.